64 வயது இருக்கக்கூடிய ஒரு வயது போன அம்மாண்டு கூட ஒரு பாவம் இரக்கம் பார்க்காம இளம் ஜுவதி கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் அதிகம் பெறுமதியான செயின் காப்பு இதெல்லாம் கொள்ளையடிச்ச மோசமான ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சம்பவம் நேத்து நடந்திருக்கு. எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க, எங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு, எல்லாம் பக்காவா தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் நானே சில நேரம் யோசிக்கிறேன், என்னடாப்பா இது, இந்த தங்கத்துல விலையை பார்த்தா ஒரு ஆசைக்கு கூட தங்கம் வாங்கி செயினா போடையல அது போலன்ற மாதிரி இருக்கு. இந்த திருமணம் பண்றவங்க கல்யாணத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்களோ, ஏன் மற்றவங்க நம்மளது யோசிச்சாலே என்ன கடவுளே தலையே சுத்துதுன்னு. எவ்வளவு விலை போகுது இந்த தங்கம். ஆனா கடும் கவனமா இருக்கணும் சொந்தங்களே. இந்த தங்கங்கள் விலை கூட கூட இந்த தங்கங்கள் நாங்கள் போட்டுட்டு வெளியில போறோம். முக்கியமா ஃபங்க்ஷன்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு போட்டுட்டு போயிட்டு வர்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா சில நேரத்துக்கு பாதுகாப்பு இல்லாம தனியா போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் கடும் கவனமாக போங்க. இன்னொன்று, தங்கத்தை வாங்கி நாங்க சேமிச்சு வச்சுக்கொள்றது சிறந்த முதலீடாகவும் இருக்கும் போல இருக்கு. இந்த பெரிய உலகளாவிய ரீதியில பொருளாதார போர் தொடங்கிட்டு தானே, அது வேற விஷயம். அதெல்லாம் கதைக்க போனோம்னால் வேற எங்கேயோ டாபிக் போயிடும். ஆனா அந்த மாதிரியான நிறைய விஷயங்களால தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சு கொண்டே போகுது. இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டக்களப்பு பேருந்து நிலையத்துல நேத்து புதன்கிழமை தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஒரு 64 வயது இருக்கக்கூடிய ஒரு வயது போன அம்மா அவங்களோட சகோதரியினுடைய மகள வீட்டுக்கு புதூர் என்ற ஒரு ஊருக்கு போறதுக்காக மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மட்டக்களப்பு பேருந்து நிலையத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் போனா அந்த புதூர் என்ற ஊர் வந்துடும். சட்டப்படி ஊரோண்டு. நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முதல்ல அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். பக்கா ஊரோண்டு, இயற்கையான ஒரு இடம் உண்டு. அவ்வளவு ஆசையா இருக்கும். நீங்கள் இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். ஒவ்வொரு விஷயத்தை கழிச்சாலும் எனக்கு அதுகளை ஞாபகம் வந்து கதைக்கிறேன். அப்ப அந்த ஊருக்கு போறதுக்கு அந்த மட்டக்களப்பு பேருந்து நிலையத்துல அந்த அம்மா நின்று இருக்காங்க. அப்ப பஸ்ஸுக்கு அங்க இருந்து இன்னொரு பஸ் எடுக்கணும். அப்ப அங்க நின்று இருக்காங்க. நிற்கும் போது நல்ல அழகா கிட்டத்தட்ட 5.5 பவுன் செயின் கழுத்துல போட்டுக்கொண்டு 5 பவுன் போல 5 பவுன் 2.5 பவுன் காப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பல பலண்டுங்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பைக் கொண்டு வந்திருக்கு. பைக்ல ஒரு இளைஞர் பின்னுக்கு ஒரு கேர்ள் ஒருத்தவங்க, இளம் ஜுவதி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த யுவதி இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே அதுல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இந்த அம்மாட்ட கதை கொடுத்துருக்காங்க. பாருங்களா, நான் சொல்றதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கே இல்லை. போலீஸ் விசாரணை நடத்தி விசாரணையிலிருந்து வெளியே வந்திருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்று, நீங்க எல்லாரும் கடும் கவனமா இருக்கணும் இதுல. ஸோ அவங்க அந்த அம்மாட்ட போய் அந்த பாருங்க, பெண்ணா சந்தேகம் வரக்கூடாது கேர்ளை வச்சு அப்படி பிளான் பண்ணி பக்காவா செய்யறாங்கண்டு. அப்ப கதையை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு கேர்ள் கதையை கொடுக்கும்போது அந்த அம்மாவும் எங்கம்மா போறா, எங்க மகள், இவங்கள் மாறி கதை கொடுத்து கதை போய் இருக்குது. கதை கொடுக்கும்போது என்ன தெரியுமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அம்மா இது கடும் கள்ளர்கள் இருக்கிற இடமே. இந்த பட்ட பகல்ல நீங்க என்ன இப்படி தங்க செயின் எல்லாம் போட்டுக்கொண்டு காப்பெல்லாம் போட்டுக்கொண்டு இப்படி இருக்கிறீங்க, கலட்டி வைங்களம்மா. யார் திருடர்கள் திடீரென்று அதை அறுத்துட்டு போயிட்டானுண்டா. அப்ப அம்மாவும் பயத்துல கலட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த யுவதி, இது தங்கம் இல்லண்டா. இல்ல மகள், அது கோல்டு இல்ல பித்தால தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப தங்கம்ன்றனால அவங்க கலட்டி வச்சுட்டாங்க. கலட்டி வச்சுட்டு அப்படியே கதைகளை கொடுத்து கொண்டு அந்த அம்மாட்ட ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரிக்கு கதையை கொடுத்துருக்காங்க. கதையை கொடுத்துட்டு என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, இப்ப அம்மாட்ட கதை கொடுத்து சரி வராது, நகையை எப்படி எடுக்கணும், அம்மாவை மயக்கமாக்குறதுக்கு அவங்க வரும்போது ஒரு சோடா போட்டிலோ ஏதோ ஒரு குளிர்பானம் என்று நினைக்கிறேன், அதுல மயக்க மறந்து கலந்து பக்காவா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அம்மா கொஞ்சம் வெயில் தானே குடிங்கள் கொடுத்துருக்காங்க. அம்மா வேணாம் மகள் இருக்காங்க, வேணாம்னு இருக்காங்க. மறுபடியும் ஐயோ குடிங்கம்மா, நான் ஒரு மகள் மாதிரி தானே, அது இது பாசம் மாதிரிக்கு வயசு போனாக்கள் கூடுதலா கொஞ்சம் பாசம் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப கொடுத்துருக்காங்க, வேணாம்னு இருக்காங்க. 3வது தடவையும் குடிங்கம்மா, நான் ஒரு மகள் மாதிரி தானே, அது இது பிட்டு கதைகளை அடிச்சு விட்டு ஒற்று வழியா அம்மா குடிச்சுட்டாங்க. குடிச்சோன்னு என்ன நடந்திருக்கு, அம்மா முழிச்சு பார்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நகையெல்லாம் சுருட்டி போட்டு மகள்ன்றவங்க கிளம்பிட்டாங்க. விஷயம் என்னென்றால் மயக்கமாகணும்னு நைஸா அவங்கள்ட்ட அந்த இருந்த நகை, செயின், காப்பு இது எல்லாத்தையுமே சுருட்டி போட்டு பக்காவா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் அம்மா மயங்கி இருக்கிறாங்கன்ற மாதிரிக்கு அவங்களோட சொந்தங்களுக்கோ யாருக்கோ தெரிய யாரோ பார்த்து சொல்லி ஒரு வேலையா எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு போலீஸ்ட பாத்தீங்கன்னா விசாரணையெல்லாம் நடந்து இதுதான் நடந்திருக்குன்றது இவ்வளவு நேரமா நான் சொன்ன விஷயம் விசாரணையில வெளிவந்திருக்கிற விஷயம். சோ இதுல நாங்க முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னது, ஒரு பெண்ணா, அதுவும் ஒரு இளம் பெண், மயக்க மருந்து கொடுத்து தைரியமா
நகையை திருடுற அளவுக்கு விஷயம் நடக்குதுண்டா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, இளம் பிள்ளைகளே, நீங்களும் தான் முக்கியமா உங்களோட வீட்டு அம்மா அப்பா இருந்தா, கட்டாயம் பாட்டி தாத்தா இருந்தா, வெளியில அங்கஞ்ச ஏன்னா வயசு போனாக்கள் தான் டார்கெட் பண்றாங்க. அவங்கள்ட்ட கவனமாக சொல்லுங்க, நகைகளை போட்டுட்டு அனாவசிய இடங்களுக்கு போகாதீங்க. இன்னொரு பிரச்சனை என்னண்டா, நகைகளை இல்ல நிறைய பேர்ட்டு, அது வேற பிரச்சனை. இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இருக்கிறவங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான முக்கியமான பாதுகாப்பான இடங்களுக்கு போறது ஓகே. பாதுகாப்பான இடமா இருந்தாலும் தெரியாதவங்களோ வெளியிடங்கள்ல இந்த குளிர்பானமோ சோடாவோ தெரியாத கண்ட சாப்பாடுகளை சாப்பிட்ற கூடாது. கடும் கவனமா இருக்கணும். இன்னொன்று, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத இடங்களா இருந்தா நகைகளை தயவு செய்து போட்டு போகாதீங்க. ஏன்டா சில நேரத்துக்கு கூட சொந்தங்களோ இல்லாட்டிக்கு பேத்திகளோ பேரனுகளோ யாரோ ஒருத்தவங்களை, தம்பியோ தங்கச்சியோ அம்மாவோ அப்பாவோ யாரையோ ஒருத்தவங்களை சந்திக்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க. போகும்போது ஆட்டோல ஏறி நீங்க போகலாம், ஏதாவது ஒரு பஸ்ல போகலாம், நடந்து போகலாம். அந்த இடங்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கலாம். அந்த இடங்கள்ல இந்த போதைப் பொருள் பாவிக்கிற கூட்டம் இருக்கலாம், இல்லைன்றால் வேற ஏதாவது மோசமான குழுக்கள் எல்லாம் இருக்கலாம். நோட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பணம் தேவை, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குண்டா எதையும் செய்வாங்க. இன்றைக்கு மனசரப்படி மாறி போயிட்டாங்க. அதனால கடும் கவனமாக இருக்கணும் சொந்தங்களே. இன்றைக்கு இந்த நாடுன்றது கொஞ்சமாவது மக்கள் இனவாதம் இல்லாம சுதந்திரமாக பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லாம ஒரு அளவு மீண்டு சந்தோஷமா வாழ்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா பொருளாதாரத்தை பார்த்தா இன்னும் மீண்டு வரல. வெங்காயம் வாங்குறண்டாலே மனுஷனுக்கு தலை சுத்துது. ஒரு கிலோ அரிசி வாங்க போறோம்னா என்ற கடவுளே, ஒரு நாளைக்கு உழைச்சையில காவாசி போயிருது 1 கிலோ அரிசி விக்கி. அப்ப என்ன சொல்ல வாரன்னால், மக்களுக்கு வறுமை இருக்குது, மக்களுக்கு தொழில் இல்லாத பிரச்சனை இருக்கு. மக்கள் நிறைய பேர், அதுல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் போதைப் பொருள் பாவிக்க தொடங்கியிருக்காங்க. அவங்க வேலைக்கு போறாங்க இல்ல, அப்ப அவங்களுக்கு எந்த நாளும் போதைப் பொருள் தேவை, ஆண்களோ பெண்களோ. அப்ப அவங்களுக்கு அந்த பணம் தேவைண்டா அவங்க ஒரு உயிரையும் எடுப்பாங்க, உயிர் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால இந்த நகைகள்ன்றது இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பெரிய பொருளாதார போர் போய்கொண்டிருக்கு. சீனாவா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, இந்த மாதிரிக்கு போர் போறனால இப்ப இந்த தங்கத்துல முதலீடு பண்ற ஆக்கள்ற வீதமும் அது ஒரு பெரிய அளவுக்கு கூடிக்கொண்டு போகுது. அதனால அந்த தங்கத்தினுடைய பெருமதி இருந்ததை விட அப்படியே 50 வீதம் அப்படியே மாறி தலைகீழா போய் நிக்குது. அதனால இதுல நாங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, நகைகள் தங்கத்துல நாங்கள் முதலீடு பண்ணி தங்கத்தை வாங்கி வச்சுக்கொள்றது நமக்கு நல்லம், எதிர்காலத்திலையும் நல்லம், சிறந்த முதலீடு ஒன்று. 2வது, நகைகள் எங்கள்கிட்ட இருக்குதுண்டா இந்த நகைகளை பாதுகாக்கிறதுக்கு கடும் கவனமா இருக்கணும். ஏனென்றால் வெளியிடங்கள்ல கதைக்க திருடிட்டாங்கன்றதானே நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஆனா சில செய்திகளை அண்டைக்கு கூட பார்த்தேன், ஒரு வீட்டுள்ளுக்கு புகுந்து வாளால மிரட்டி நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப வீட்டுள்ளுக்கு புகுந்து கூட நகைகளை கொள்ளை அடிக்கிறதுக்கு துணிறாங்கடா. என்ன விஷயம்? நகையில பெருமதி இருக்கு, அதுல நிறைய பணம் இருக்குது, அதை புரிஞ்சு கொண்டாங்க. அதனால கடும் கவனமாக இருங்க சொந்தங்களே. அது எந்த இடமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல ஒரு சங்குப்பட்டி பாலத்துல ஒரு குடும்ப பெண் அப்படியே முகமெல்லாம் எரிஞ்ச நிலையில இறந்து கிடந்தாங்கட்டு அந்த விசாரணையெல்லாம் போய் போராட்டம் எல்லாம் வெடிக்க பார்த்து கடைசியில என்ன தெரிய வந்தது, ஒரு வித்வான் யாரோ ஒருத்தவங்க நகைக்காக நம்பி அவங்களோட பழகி இருக்கிறாங்க, கடைசியில நகைக்காக மோசமான கொலை சம்பவம் வரைக்கும் போய் கடைசியில எல்லாம் சிக்கப்பட்டு கைதாகி இருந்து அந்த நகையை எடுத்து அவர் அடகு வச்சு அந்த பணத்தை செலவழிச்சு வாழ்ந்திருக்கு. ஆனா சமுதாயத்துல அவர் பார்க்கும்போது எப்படி இருந்தேன், வெள்ளையும் சொல்லையுமா ஒரு நல்ல மனுஷர் மாதிரி. அதனால உங்களோட பழகும் போது கொள்ளையடிக்கிறவங்க திருடர்கள் நான் திருடர்ன்னு சொல்லி கொண்டு வர மாட்டாங்க. உங்களோட மகள் மாதிரி இருப்பாங்க, மகன் மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு சந்தேகமே வராது. அதனால நீங்க எல்லாரும் கடும் கவனமாக இருக்கணும் சொந்தங்களே, கடும் கவனம். நன்றி.